ஹலோ ஆல். இது வரைக்கும் முயற்சியே பண்ணாத ஒரு புது விஷயத்த நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்காக நிறைய எஃபோர்ட்லாம் போட்டு ஒரு அளவுக்கு கான்ஃபிடென்ட்டோட அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு டிஷ்ஷு அதை சேல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஷாப் ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கு, எல்லாமே புதுசா இருக்கு, ஒரு தினுசா இருக்கு. ஆனா நீங்க சரியாயிரும், எக்ஸ்பெக்ட் பண்ற டேஸ்ட் வந்துரும் அப்படின்னு நினைச்சுதான் கண்டினியூ பண்றீங்க. மணி கிரைசிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரெண்ட்டுன்னு எல்லாமே சேலஞ்சிங்கா இருக்கு. இந்த சமயத்துல சக்சஸ் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி தான் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அன்பார்ச்சுனேட்லி உங்களோட அதிகபட்ச எஃபோர்ட்டையும் ஃபுல் கான்ஃபிடென்ஸையும் போட்டு கூட உங்களுக்கு அந்த விஷயம் வரல. மற்றவங்கள விட உங்களால அதுல எக்ஸில் பண்ண முடியல. தலைகீழா நின்று தக்காளி சோறு சாப்பிட்டா கூட அது உங்களுக்கு வரல. ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா கண்டினியூஸா ஏன் ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியல. திடீர்னு ஒரு நாள் உங்க கடைக்கு வந்த கஸ்டமர் உங்க மொத்த கான்ஃபிடென்ஸையும் உடைக்கிற மாதிரி உங்க டிஷ்ஷோட டேஸ்ட் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் இல்ல, நிறைய பேரு சொல்லி வச்ச மாதிரி கண்டினியூஸா அதையே தான் சொல்றாங்க. உங்களுக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு ஐடியாவே இல்ல. நீங்க இப்போ ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, கரெக்டா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? உங்களுக்கு இது வரல அப்படின்னு ஏத்துக்கிட்டு உங்க பிசினஸை தூக்கி போட்டுட்டு போயிருவீங்களா? இல்ல என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோட பிசினஸை கண்டினியூ பண்ணுவீங்களா? இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை சூஸ் பண்றோம் அப்படிங்கறத வச்சு நம்மள ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டியா பிரிக்கிறாங்க ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியோட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் கர்ல்ட்விக். இவங்க எழுதின மைண்ட் செட் தி சைக்காலஜி ஆஃப் சக்சஸ் அப்படின்ற புக்ல இருந்து ரெண்டு டைப் ஆஃப் மைண்ட் செட் பத்தியும், அதுல எது சக்சஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட இருக்குது, அதை நம்ம எப்படி கொண்டு வரணும், சொசைட்டி நம்ம மைண்ட் செட் கூட பிளே பண்ற கேம் என்ன, இப்படி பல விஷயங்களை ஒரு அழகான விதத்துல சொல்லியிருக்காங்க. ஹியூமன் மைண்ட் செட் மொத்தம் ரெண்டு டைப் தான், ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், growth மைண்ட் செட். இதை இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனமா கேளுங்க. ஒரு ரிசர்ச் குரூப் ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு போய் அங்க இருக்கிற 20 குழந்தைங்க கிட்டையும் ஒரு பசில் செட்டை கொடுத்து சால்வ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஈஸி லெவல், அடுத்து போக போக டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா குழந்தைங்க அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல 10 பேர் கரெக்டா சால்வ் பண்றாங்க, 10 பேர் மிஸ்டேக் பண்றாங்க. இதுல கரெக்டா சால்வ் பண்ண 10 பேர்ல 5 பேர்கிட்ட நீ ரொம்ப அறிவாளி, உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு உன்னால எல்லா பசிலையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்றாங்க. மீதி இருக்கிற 15 பேர்கிட்டையும் உங்க வே ஆஃப் திங்கிங் நல்லா இருக்கு, இதை இன்னும் பெட்டரான விதத்துல நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம், அடுத்த டைம் இன்னும் பெட்டரா யோசிச்சு சால்வ் பண்ணா ஈஸியா உங்களால பண்ணிட முடியும், பட் உங்க எஃபோர்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டை நான் அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. இப்போ அந்த மொத்த 20 பேர்கிட்டையும் அடுத்த பசிலுக்கான டிஃபிகல்ட்டி லெவலை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாய்ஸ் கொடுக்கறாங்க. அதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஈஸி, டிஃபிகல்ட், குவிட் கேம். இப்போ வரைக்கும் நம்ம நம்புறது என்ன? ஆல்ரெடி அந்த ஈஸி லெவலை சால்வ் பண்ணி முடிச்ச குழந்தைங்க அடுத்த லெவல் சூஸ் பண்ணி அதுலயும் மார்க்ஸ் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல்லயே மிஸ்டேக் பண்ணவங்க குவிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தானே. பாருங்க, அங்கதான் நாம பண்ற தப்பே. நாம எக்ஸ்பெக்ட் பண்றது உண்மை கிடையாது. பயங்கர கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு. நீ அறிவாளி, எல்லாத்தையும் சால்வ் பண்ற அளவுக்கு நீ டேலண்டட் அப்படின்னு சொன்ன குழந்தைங்க ஈஸி லெவல் ஆர் குவிட் கேம் அப்படின்றத சூஸ் பண்றாங்க. உன் எஃபோர்ட்ஸை அப்ரிஷியேட் பண்றேன், பட் இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணு, நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன குழந்தைங்க தைரியமா டிஃபிகல்ட்டி லெவலை சூஸ் பண்ணாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பாக்குறப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுது. அது என்னன்னு உங்ககிட்ட இப்ப நான் சொல்ல போறேன். உங்கள பல பேருக்கு இது ரிலேட்டபிளா கூட இருக்கும். பாருங்க, ஒருத்தர் நம்மளோட டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்றப்போ அவரு நம்ம மேல ஏதோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாரு, அதை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா கேவலமா போயிரும், ஃபேம் போயிரும் அப்படின்னு யோசிச்சு நம்ம மனசுல அந்த அப்ரிஷியேஷன் ஒரு ப்ரெஷரை போய் உருவாக்கும். அது நம்மள கீழே புல் பண்ணி சேஃபர் ஜோனுக்கு தான் கொண்டு வர பார்க்குமோ தவிர செல்ஃப் டெவலப்மெண்ட்டை நோக்கி ஓடுறதுக்கு தூண்டவே தூண்டாது. அந்த இடத்துல எப்படி நம்ம பேரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம யோசிப்போம். இதனாலதான் அந்த 5 குழந்தைங்க ஈஸி லெவல் ஆர் குவிட் கேம் அப்படின்றத சூஸ் பண்ணாங்க. ஸோ தேட் அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்து பேரை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் லெவலை நம்மளால சால்வ் பண்ண முடியலன்னா என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற தாட் நம்மளால உண்மையாவே சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற கியூரியாசிட்டியை அப்படியே மாஸ்க் பண்ணி மறைக்குது. இந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க ஒரு சின்ன லெவல் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் ஆர் ஃபெயிலியர் வந்தாலே கிவ் அப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்களோ தவிர சால்வ் பண்ணி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. வடிவேலு ஜோக்ல வர்ற மாதிரி நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு சொன்னா அதை அவங்களே நம்பிடுவாங்க. இந்த மைண்ட் செட்டுக்கு பேரு தான் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். இவங்களுக்கு ஐ கான் டூ திஸ் அப்படின்னு தோணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டும் ஸ்கில்லும் இன்னேட்டான ஒரு விஷயம், அதாவது லக்லயோ இல்ல பை பர்த்லயோ இருக்கிற ஒரு விஷயமா பார்ப்பாங்க. இது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம்.
மீதி 15 குழந்தைங்க எப்படி டிஃபிகல்ட்டி லெவலை தைரியமா கான்ஃபிடென்ட்டா சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிறது growth மைண்ட் செட். அதை தூண்டுறதுக்கு இந்த ஒரு வார்த்தை தான் காரணம். அதுதான், உன் எஃபோர்ட்டை அப்ரிஷியேட் பண்றேன், மேபி இந்த டைம் உனக்கு சக்சஸ் கிடைக்கல, பட் நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா திங்க் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு. இப்படி சொல்றப்ப அவங்களுக்கு க்ரோ ஆகணும், பல விஷயங்களை பல விதத்துல ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற கியூரியாசிட்டி வரும். ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ எஃபிஷியன்சி அதிகமாகும். இதுக்கு பேரு தான் growth மைண்ட் செட். இவங்களுக்கு ஐ கான் டூ திஸ் அப்படின்னு தோணாம ஐ கான் டூ திஸ் எட் அப்படின்னு தோணும். ஸோ அதை நோக்கி ஓட தயாரா இருப்பாங்க. கேரல் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற ஒரு வார்த்தை எட் அப்படின்றது தான். எக்ஸாம் ரிசல்ட் அப்போ பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு சொல்லாம பாஸ் ஆர் நாட் எட் அப்படின்னு சொல்றத பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னும் நாட் எட் அப்படின்ற வார்த்தை நம்மள அதை நோக்கி ஓட வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்ல? சரி, இந்த growth மைண்ட் செட்டை எப்படி கொண்டு வரது? ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட், கரெக்டா? இந்த சொசைட்டி அப்படிங்கிறது உங்க லைஃப்ல ஒரு பார்ட்டு தான். உங்க லைஃபே இதுதான் அப்படின்னு கிடையாது. ஸோ சொசைட்டியை நினைச்சு பயப்படாம ட்ரையல் அப்படின்ற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பாருங்க, எல்லா விதத்துலயும் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா திரும்ப ட்ரை பண்ணுங்க. அப்பையும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா ஒரு சொல்யூஷன் இருக்கு, திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கறது. புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மைக்கேல் ஜார்டனை தெரியாது அப்படின்னு சொல்ற ஆளே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பாஸ்கெட் பால் லெஜெண்டே ஹை ஸ்கூல் டீம்ல பல வருஷம் ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த growth மைண்ட் செட்டை நேச்சுரலாவே கொண்டு இருந்த ஜார்டன் ட்ரை பண்றதுக்கு தயங்கவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அவரு தி லெஜெண்ட், தி கோட்டா இருக்காரு. இப்படியே பேசிட்டே போனா எப்படி? இந்த மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. ஸோ இந்த மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கு நான் இப்ப சொல்ல போற பாயிண்ட்ஸை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் ஃபீட்பேக்கை நெகட்டிவாக பார்க்காம அதிலிருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு யோசிங்க. முக்கியமாக நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுறேன் அப்படின்னு ஃபுல்லாக இக்னோர் பண்ணிடாதீங்க. ஏன்னா அப்போ தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, அவங்களால பண்ண முடியுது என்னால் முடியல அப்படின்னு பொறாமப்படாமல் அவங்களால முடிஞ்சா என்னாலையும் முடியும் அப்படின்னு நம்புங்க. எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுங்க. முடிஞ்சா அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை தயங்காமல் கேட்டு கற்றுக்கோங்க, தப்பே கிடையாது. மூணாவது, ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான ஒரு டெஸ்பரேட்டான டெலியூஷன்ல இருக்காம அதை நோக்கி ரியல் ஒர்க்கை போடுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், ஆனா டெலியூஷனலா இருக்கக்கூடாது. மேனிஃபெஸ்டேஷன் பத்தியும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தியும் டீட்டெயில்டா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. நாலாவது, ஃபெயிலியரே வந்தாலும் பிடிவாதமா அதுல இருந்து என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் யோசிச்சு அதை அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கோங்க. திரும்ப சொல்றேன், அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அஞ்சாவது, நெவர் எவர் எவர் கிவ் அப். ஒரு growth மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாலே நீங்க ஆல்ரெடி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரை பண்ணி தோத்து போங்க, மறுபடியும் ட்ரை பண்ணி எழுந்துவாங்க. அட, நான் ஸ்டார்டிங்ல கேட்ட கொஸ்டினை மறந்துட்டேன் பாருங்க. சரி, இப்ப சொல்லுங்க, உங்க ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஒரு சீக்ரெட் சொல்லவா? உங்க டிஷ் ஏன் தெரியுமா யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க? அதுல கொஞ்சம் உப்பு பத்தல, அவ்வளவுதான். A pinch of salt can make your dish a hit. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரியுதுல்ல? உங்க டிஷ்ஷை சக்சஸ்ஃபுல்லாக மாற்ற இந்த growth மைண்ட் செட் அப்படின்ற பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை போடுங்க. லைஃப்ல சக்சஸை டேஸ்ட் பண்ணுங்க. ட்ரஸ்ட் மீ, அது கண்டிப்பா செம்ம டேஸ்டா இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சீக்கிரம் மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி.